திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் பூமிகா, வயசு 37 ஆகுது, உயரம் 162 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதின்னு சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியில் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. வேலை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களாம். சம்பளம் மாதம் 32,000 வாங்குறதாங்க சொல்லியிருக்காங்க. எங்கள் கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்காங்களா. இவங்க வயது வரம்பு எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் எந்த வயசாக இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்புனா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல கேரக்டராக தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஜாதகமும் தடை இல்லை, அதே மாதிரி வயசும் தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய கேரக்டர் நல்லபடியாக பிடிச்சிருந்தா மட்டும் போகணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்லா படிச்சிருக்கணும். மாப்பிள்ளைக்கு வீடு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. அதே மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க 2ஆம் திருமணம் பண்ண போகிறதால வரக்கூடியவருக்கும் 2ஆம் திருமணமாக இருக்கணும். அவர் குழந்தை இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துப்போன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க கேரக்டர் பிடிச்சி போச்சுன்னா உங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நடுத்தர குடும்பத்து பெண் தான். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மில்லில் வச்சு வேலை செஞ்சுட்ருக்காராம்மா. இவங்க அம்மாவும் அவங்க தான் வேலை பார்க்குறாங்களா. இவங்க ஒன்று கொஞ்சம் நல்லா படித்ததால் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க கல்யாணம் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு 15 பவுன் நகை மட்டும் சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட நலன் கருதி எங்கள் முகத்தை நாங்கள் மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் புவனா, வயசு 39 ஆகுது, உயரம் 153 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சித்திரை 3ஆம் பதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியரில் படையாட்சி சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேலை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களா. சம்பளம் மாதம் பிடிப்பெல்லாம் போக கையில் 25,000 வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க இப்போ 2 தங்கச்சி முட்டைக்கு சொல்லியிருக்காங்கம்மா. அவங்க 2 தங்கச்சிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி தனித்தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை எல்லாம் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க வயது வரவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் எந்த வயசு இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலைக்கு போகணும் எதிர்பார்க்குறாங்க. இவங்க போன வாழ்க்கை கஷ்டமான அனுபவம் பற்றி சொல்கிறாங்கம்மா. அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே தனியாக டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். இத்தனை வருஷமாக தனிமையிலே வாழ்ந்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இவங்களுக்கு யாருமே இல்லை சொல்லிட்டு இப்போ 2ஆம் திருமணம் பண்ணதுக்கு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு குழந்தையும் எல்லாம் சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க சொல்லியிருக்காங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய 2ஆம் திருமணம் ஆகணும், குழந்தை இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளையும் எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் வசதியான குடும்பத்து பெண் தான். இவங்க அப்பாவுக்கு ஒரு 10 ஏக்கர் விவசாயம் நல்லா இருக்குது. அதில் தான் விவசாயம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. விவசாயத்தை டிராக்டர் எல்லாமே வச்சுருக்கா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு 2 லாரி ஓடுதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நிலபலம், வீட்டு மனைகள், வீடு வாசல் எல்லாம் இருக்குது. ஒரு 40 பவுன் நகையும் சேர்த்து வச்சுருக்குதான் சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட நலன் கருதி எங்கள் முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனலுக்குள்ளே இருக்குது, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.